மழைக்காலம் வர மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு வீடு கட்டி ஆகணும். ஒரு நல்ல மரமா பார்த்து ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி அங்க இருந்து போனுச்சு. எங்க வீடு கட்டுறது? அதான் அங்க ஒரு நெல்லி மரம் இருக்கு, அதுகிட்ட போய் நம்ம கேட்கணும். நெல்லி மரமே, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? மழை காலம் வர மாதிரி இருக்கு, மரத்துல நான் கூடு கட்டுறதுக்கு எனக்கு அனுமதி தருவியா? என்னோட தகுதி என்ன, உன்னோட தகுதி என்ன? நீ என்கிட்ட கேட்கவே கூடாது. முதல்ல நீ இங்கிருந்து போ அப்படின்னு நெல்லி மரம் சொன்னுச்சு. இதை கேட்ட குருவி, இந்த நெல்லி மரம் இல்லைன்னா என்ன, நம்ம வேற ஏதாவது மரத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேற மரத்தை தேடி போனுச்சு. ஓ, குருவி ஒரு முருங்கை மரத்தை பார்த்துச்சு. முருங்கை மரமே, மழைக்காலம் வர மாதிரி இருக்கு, எனக்கு மரத்துல ஒரு கூடு கட்ட உதவி பண்ணுவியா? என்னது? என் மரத்துல நீ கூடு கட்டணுமா? நீயோ ஒரு சிறிய குருவி, நான் ஒரு பெரிய மரம். என்னை பத்தி உனக்கு தெரியுமா? என்கிட்ட நீ கேக்குற என் மரத்துல கூடு கட்டுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா? முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு முருங்கை மரம் சொன்னுச்சு. உடனே வருத்தப்பட்டு குருவி அங்கிருந்து கிளம்பி வேற மரத்தை பார்க்க போனுச்சு. இப்போ குருவி ஒரு வாழை மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சு. வாழை மரமே, மழை காலம் வரப்போகுது, உன் மரத்துல ஒரு கூடு கட்ட எனக்கு அனுமதி தருவியா? என்னது? என் மரத்துல நீ கூடு கட்டணுமா? என்ன குருவி, உனக்கு மூளை எதுவும் குழம்பிடுச்சா என்ன? என்கிட்ட கூடு கட்டணும்னு கேக்குற? உனக்கெல்லாம் நான் கூடு கட்ட இடம் தர முடியாது. இங்கிருந்து போ அப்படின்னு ரொம்பவே திட்டி அனுப்பிடுச்சு. இதனால ரொம்ப வருத்தப்பட்ட குருவி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. யாருமே எனக்கு கூடு கட்ட இடம் தர மாட்டேங்கிறாங்க, மழை காலம் வர மாதிரி இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னு ரொம்ப யோசிச்சு குருவி கொஞ்ச தூரம் பறந்து போனுச்சு. அங்க ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கிறத பார்த்துச்சு. கடைசியா இந்த ஆலமரத்துக்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரத்துக்கிட்ட போனுச்சு. ஆலமரமே, நான் இந்த ஊர்ல நிறைய மரங்கள் கிட்ட கேட்டேன், யாருமே எனக்கு கூடு கட்ட அனுமதி தரல. என்னுடைய மரத்துல நான் ஒரு கூடு கட்ட எனக்கு அனுமதி தருவியா? மழை காலம் வர மாதிரி இருக்கு, எனக்காக நீ இந்த உதவி பண்ணுவியா? அப்படின்னு கேட்டுச்சு. அட, என்ன குருவி, இதெல்லாம் போய் நீ என்கிட்ட கேட்கலாமா? நீ என் மரத்துல கூடு கட்டிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்க நீ கூடு கட்டி இருந்துக்கோ. மழை காலம் மட்டும் இல்ல, உனக்கு எவ்வளவு நாள் வேணுமோ நீ இங்கே இருந்துக்கோ இப்படின்னு ஆலமரம் சொன்னுச்சு. உடனே சந்தோஷப்பட்ட குருவி, உண்மை நன்றி ஆலமரமே, நான் எவ்வளவு மரங்கள் கிட்ட கேட்டேன், ஆனா யாருமே எனக்கு உதவி பண்ணல, நீ எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி ஆலமரம் அப்படின்னு சொன்னுச்சு. குருவி தனக்கு கூடுக்கட்டு என்னெல்லாம் வேணுமோ அதை வச்சு ஒரு அழகான கூடு கட்டி இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே மழை காலமும் ஆரம்பிச்சது. மழை ரொம்ப அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது. இந்த மழையும் காத்தோட வேகமும் அதிகமாவே இருந்தது. இதனால ஊர்ல இருந்த நெல்லி மரம், முருங்கை மரம், வாழை மரம் எல்லாமே சாஞ்சிடுச்சு. ஆனா அவ்வளவு மழையிலையும் காத்துலயும் அந்த குருவிக்கு இடம் கொடுத்த ஆலமரத்துக்கு எதுவுமே ஆகல. அந்த ஆலமரம் கருணையோட இருந்ததுனால ரொம்பவே நிலைச்சு நின்னுச்சு. கருணையே இல்லாத நெல்லி மரமும் முருங்கை மரமும் வாழை மரமும் அடியோட சாஞ்சிடுச்சு. ஆலமரம் குருவிக்கு மட்டும் இல்லாம ஊர்ல இருந்த சில விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்க இடம் கொடுத்துச்சு.